கர்த்தாவே, உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து நான் பேசுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நெகேமியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனே என்னை நினைத்தருளும் என்பதே. எருசலேமின் மதில் சுவர்கள் சுட்டெரிக்கப்பட்டும் இடிந்தும் போய் கிடப்பதையும் அங்கிருக்கும் ஜனங்களுடைய பரிதாபமான நிலைமையை கேட்டு நெகேமியா மிகவும் துக்கப்பட்டு அழுது உபவாசித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து முறையிட்டான். கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் பணம் பொருளுடன் நெகேமியா எருசலேமுக்கு போய் அங்கிருந்த எல்லாவற்றையும் சீர்படுத்தினான். மதில்களை எடுப்பித்து கட்டி ஜனங்களையும் சீரமைத்தான். அவர்களை நல்வழிப்படுத்தினான். எல்லாவற்றையும் செய்து முடித்து கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தி நீரே என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறான். நெகேமியா எருசலேமில் இருந்த ஜனங்களின் அவர்களுடைய ஒழுங்கு முறைகளை அவன் சீரமைத்தான். அதாவது அவர்கள் ஓய்வு நாட்களை கடைபிடிக்காமலும் காணிக்கைகளை தவறான விதங்களில் கையாண்டிருக்கிறதையும் சரிப்படுத்தினான். பிரியமானவர்களே, நாம் செய்கிற செயல்களினால் கர்த்தர் நம்மை பாராட்டும்படியாக இருக்க வேண்டும். நாம் மனிதர்களை பிரியப்படுத்தி அதன் மூலம் பதவி பரிசுகளை பெறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இங்கே நெகேமியாவை பார்க்கும்போது எல்லா நற்கிரியைகளையும் செய்துவிட்டு கர்த்தரிடத்தில் நீரே என்னை நினைத்தருளும் என்கிறார். நாமும் கூட உண்மை உள்ளவர்களாக தாழ்மை உள்ளவர்களாக கர்த்தருக்காக நற்கிரியைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலம் கர்த்தர்தான் நம்மை உயர்த்த வேண்டும். அவரே நம்மை பாராட்டுகிறவராக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எப்போதும் மனிதர்களிடத்தில் நல்ல பெயர் எடுக்கவும் அவர்கள் நம்மை மெச்சும்படியான காரியங்களை நாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையுடன் இருப்போமாக. ஜெபிப்போம். இம்மட்டும் இதுவரையிலும் கர்த்தாவே, நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர்தாமே எங்களை நினைத்தருளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.